மாசி மகம் நல்லபடியாக தொடங்கிருச்சு. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் கலச நீர் ரெடி பண்ணுறது தான். ஏன்னா புண்ணிய நதிகளில் நீராடலை தான் பார்த்திங்கன்னா இன்னைக்கு முக்கியமாக எல்லாரும் செய்ய வேண்டியது. அனைத்து உயிரினங்களும் பார்த்திங்கன்னா புனித நீராடுறத விரும்புகிற நாள் இன்னைக்கு. அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்மளால் ஆறு குளங்கள் ஏரி இங்கே போக முடியாட்டியும் நம்ம வீட்டிலேயே பார்த்திங்கன்னா அந்த புனித நீராகிய கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதை, பிரம்மபுத்திரா, சுங்கபத்திரை, சராயு இந்த மாதிரி 9 நவ நதிகளையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கலசத்தில் ஆவாகனம் செய்யலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணீரை ஒரு செம்பில் எடுத்துக்கோங்க. சில்வர் பாத்திரமா இல்லாமல் பார்த்துக்கோங்க. கண்ணாடி பவுல் இதெல்லாம் இல்லாமல் பித்தளை இல்லைன்னா மண் குடுவை இருந்தால் கூட ஓகே தான். அதில் மஞ்சள், கலசப்பொடி இருந்தால் கலசப்பொடி சேர்த்துக்கோங்க, இல்லைனா மஞ்சள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய், பச்சை கற்பூரம், நான் கொஞ்சோண்டு கிராம்பும் சேர்த்துருக்கேன். ஏன்னா மகாலட்சுமிக்கு உரிய பொருட்கள் தான் சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து கடல் நீரில் நம்ம குளிக்கிற அந்த நன்மையும் கிடைக்கணுங்கிறதுனால கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம நல்லபடியாக வேண்டிக்கிட்டு அந்த நவ நதிகளுக்கும் நம்ம புஷ்பங்களால் பார்த்திங்கன்னா வணக்கம் சொல்லிட்டு அவங்கள இதில் ஆவாகனம் செஞ்சு நல்லபடியாக வேண்டிக்கிட்டு என் குடும்பமும் என்னோடய சுற்றத்தாரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த கலச செம்பை ரெடி பண்ணுங்கள். இதை ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் இதை கலந்துக்கிட்டு நீங்கள் குளிங்க. இன்றைக்கி ஒரு நாளாவது ஷவரில் குளிக்கிறவங்க இருந்தால் கூட பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி அதில் நீங்கள் தண்ணி ஊற்றி இந்த கலச நீரை ஊற்றி குளிங்க. நமக்கும் புண்ணிய நீராடின பலன் இந்த மாசி மகத்தன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சிவனுடைய அருளும் கிடைக்கும்.